இப்ப தியாக திருநாள் என்று சொன்னால் யாருடைய தியாகம், எதற்காக தியாகம் என்று ஒரு கேள்வி வருகிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் ஆபிரகாம் என்றும் அவரை சொல்வார்கள். அவர் ஈராக் நாட்டிலே வாழ்ந்தவர். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் 3 சமயத்தை சார்ந்தவர்களுமே அவர் மீது மரியாதை வைத்து அவர்களை தன்னுடைய உணவாக அவர்கள் போற்றுகின்றார்கள். அவர் என்ன சொன்னாரு? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதான் அவர் சொன்னது. இறைவன் ஒருவன், மனித குலம் ஒன்று. இறைவனுடைய மட்டுமே வணங்குங்கள், ஏக இறைவனை மட்டும் வணங்குங்கள், அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், வேறு அவருடைய கட்டளை கீழ்ப்படியாதீர்கள், மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்தை அங்குள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கடும் எதிர்ப்பு கிளம்புகிறது. முதல்ல அவர் தந்தை எதிர்க்கிறார். நீ இப்படி எல்லாம் சொன்னால் உன்னை கல்லால் அடித்து விரட்டுவேன் என்று தந்தை மிரட்டுகிறார். பின்னர் உள்ளூர் மக்கள் எல்லாம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவருக்காக ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்கிறார்கள். அதிலே கொண்டு அவரை போடுகிறார்கள். இறைவன் அருளினால் அவர் அதிலிருந்து காப்பாற்றப்படுகிறார். ஆட்சி புரிந்த மன்னனும் அவருக்கு எதிராக கிளம்புகின்றான். இதையெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் அத்தனையும் தாங்கிக் கொண்டார். பல்வேறு ஊர்களுக்கு சென்றார். அவர் பிறந்தது ஈராக் என்றால் எகிப்திற்கு சென்றார், பாலஸ்தீனத்திற்கு சென்றார், மக்காவிற்கு சென்றார். இப்படி பல இடங்களுக்கு சென்று தனது பிரச்சாரத்தை அவர் செய்தார். அவருடைய தள்ளாத வயதில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான், இஸ்மாயில் என்று ஒரு மகன். அவனை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை வந்தபோது அதற்கும் தயாரானார். இறைவன் அது கூடாது என்று தடுத்து விட்டார். உண்மை சோதிப்பதற்காக செய்தோம், அவ்வளவுதான். இப்படி பல்வேறு தியாகங்களை அவர் செய்த காரணத்தினால் அவருடைய நினைவாக இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. மக்காவிலே உள்ள கஅபா என்ற ஆலயத்தை எழுப்பியவரும் அவர்தான். ஆக இது தியாக திருநாளை பற்றிய ஒரு சுருக்கமான விவரம்.